அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும், அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள், அவங்க இந்த மாதத்துல செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். முதலாவதா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். ஜென்ம ராசிக்குள் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் என்று சஞ்சாரிப்பதால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும், மனக்குழப்பம் அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரிப்பதால் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். குடும்பத்தில் சுமூகமான நிலை இல்லாமல் போகும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வியாபாரத்திலும் தொழிலிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி உண்டாகும். வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் சங்கடம் ஏற்பட்டாலும் அவற்றில் இருந்து உங்களை வெளிவர முடியும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்பார்த்த பணம் வரும். திடீர் செலவுகளை சமாளிக்க முடியும். அரசியல்வாதிகள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். மரியாதை இழக்க நேரிடலாம். எதிலும் கவனம் தேவை. மாணவர்கள் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த பங்குனி மாதத்துல உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 21, 30, ஏப்ரல் 3, 12. நீங்க கவனமா இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 17, ஏப்ரல் 13. இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், சிவனை வழிபட சங்கடம் விலகும். அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம். எதிலும் தனித்துவத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் போராடி வெற்றி பெற வேண்டிய மாதம். விரயஸ்தானத்தில் சஞ்சாரித்து வரும் சனி பகவான் பல வகையிலும் செலவுகளை அதிகரிப்பார். குடும்பத்திலும் சிறு சிறு பிரச்சனை தோன்றி மறையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இழுபறி ஆகும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருவோருக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறையும். தொழிலாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகும். மனம் குழப்பத்திற்கு ஆளாகும். உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்கிட வேண்டாம். செய்து வரும் தொழிலில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் முதலீடுகளில் கவனம் இருப்பதும் நல்லது. ராசிநாதனின் பார்வை சாதகமாக இருப்பதால் திருமண வயதினருக்கு வரன் வரும். வீடு இடம் வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாகும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நல்லது. வயதானவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 21, 26, 30, ஏப்ரல் 3, 8, 12. நீங்க கவனமா இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 17, 18, ஏப்ரல் 13. இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், சனி பகவானை வழிபட நன்மை உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்குன்றத பார்க்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டு வரும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் நெருக்கடியான மாதம். புதன் பகவானின் சஞ்சாரமும் ராசிநாதனின் குரு பகவானின் சஞ்சாரமும் சாதகமாக இல்லை. ஆதலால் ஒவ்வொரு வேலையிலும் கவனம் வேண்டும். வியாபாரத்திலும் தொழிலிலும் ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது நன்றாக படித்து பார்த்து கையெழுத்திட வேண்டும். அரசு பணியில் இருப்பவர் அதிகாரிகளின் ஆலோசனையின்படி செயல்படுவதால் உங்களுக்கு வரும் சங்கடம் மாற்றம் பெறும். குரு பகவானின் பார்வை உண்டாவதால் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். தவறான நண்பர்களால் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். புதிய வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நனவாகும். முந்தைய முதலீட்டில் இருந்த லாபம் வரும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்பு உருவாகும். என்றாலும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. மூத்த குடிமக்களுக்கு உடல்நிலையில்
சங்கடம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் மருத்துவரை சந்திப்பது அவசியம். ஆசிரியரின் அறிவுரையின்படி மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 21, 23, 30, ஏப்ரல் 3, 5, 12. இந்த பங்குனி மாதத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 18, 19. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், கள்ளழகரை வழிபட நினைப்பது நடந்தேறும்.